வணக்கம். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது இன்னொரு அரசியல்வாதி அவதூறு பேசுகின்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது தமிழ் அரசியல்வாதி ஒருவர் அவதூறு கருத்து பேசியிருக்கின்றார் என்ற சாரப்பட அந்த தமிழ் அரசியல்வாதி செய்த அவ்வாறு பேசியது தவறு என்று சொல்லியும் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியும், ஆனால் அதற்காக தான் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்றோ அல்லது குறித்த தமிழ் அரசியல்வாதியினுடைய செயற்பாட்டுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்றோ இல்லை என்று சொல்லியும் தனது நியாயமான மனநிலையில் உதித்த கருத்தை தான் வெளியிடுவதாகவும் குறிப்பிடுகின்றார். இதேவேளை என்பிபி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சர்ச்சையை ஏற்படுத்திய தமிழ் அரசியல்வாதி மிகப்பெரிய பழம்பெரும் அரசியல்வாதியாக இருக்கின்ற அவர் தற்போது அவர் சார்ந்தவரும் ஒரு கூட்டணியின் ஊடாக தற்போது உள்ளூராட்சி தேர்தலில் சாவகச்சேரியை பிரதித்துவம் செய்வதற்காக உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் உள்ளூராட்சி அதாவது சாவகச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த 2 சபைகளையும் கைப்பற்றுவேன் என்று சொல்லியும் தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக விமர்சனம் செய்தவைக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக இந்த 2 விடயங்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வாக இந்த காணொளி உங்களுக்கு அமையும். அர்ச்சனா ராமநாதன் முன்வைத்த கருத்து, தமிழ் அரசியல்வாதி என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கூறப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும். காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்றவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இன்றைய தினம் 17/4/2025 வியாழக்கிழமை இன்றைய தினம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த கருத்து சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது மூஞ்சூறு, கோரைப்புல், காளான் போன்ற சொற்பிரயோகங்களை பிரயோகித்து அவர் மீது ஒரு அவதூறு பரப்பும் விதமாக கருத்துக்களை முன்வைத்த தமிழரசியல்வாதி சம்பந்தமாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சற்று முன்னர் ஒரு காணொலி பதிவை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொலி பதிவில் உண்மையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இவ்வாறு கூறக்கூடாது. நான் கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கருத்து முன்வைக்கிறேன், ஆனால் இவ்வாறு கருத்து முன்வைக்கக்கூடாது என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது. தென்மராட்சி சாவகச்சேரி பிரதேச சபையைச் சேர்ந்த 2 சபைகளுக்குமான உள்ளூராட்சி சபையில் போட்டியிடுகின்றவராக அர்ச்சனா ராமநாதன் இருக்கின்றார். தமிழ் அரசியல்வாதி இருக்கின்றார். என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் நேரடியாக பங்கு பெற்றுகின்றார். எனவே இவர்களுக்கு இடையிலேன அந்த கருத்து முரண்பாடு, ஒன்றை பற்றி ஒருவர் பேசுகின்ற போது ஒருவருக்கொருவர் பிரச்சனை ஏற்படுவது இயல்பு. அந்த இயல்பின் வெளிப்பாடாக அர்ச்சனா ராமநாதன் பேசினாரோ அல்லது உண்மையில் ஒரு பொது வழியில் பொது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப மனித தன்மையோடு பேசினாரோ என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆய்வுக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று வெளியிட்ட கருத்தின்படி என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் ஒரு விபத்தை சந்தித்திருக்கின்றார். அந்த விபத்தை சந்தித்த போது அந்த கார் பல அடி தூரம் சென்று பழுதாகியது. எனவே அந்த காருக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கவில்லை. அவர் அவ்வாறு செயற்படுகின்ற போது அவருக்கு ஏதாவது இறப்போ அல்லது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டால் அவருடைய தாய், தந்தையர், சகோதரங்கள், மனைவி, பிள்ளைகள் கவலைப்படுவார்கள் என்ற கருத்தை முன்வைத்ததற்கு பதிலடியாக குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த சர்ச்சையான கருத்தை எதிர்த்து அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பின்னர் சில தினங்களுக்கு பிறகு கருத்து வெளியிட்டமையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு மனைவிகளோ பிள்ளைகளோ இல்லை, நான் திருமணமே ஆகவில்லை. இவ்வாறான நிலையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தேவையற்ற கருத்துக்களை தன் மீது பிரயோகித்தார் என்ற கருத்துப்பட கூறியிருக்கின்றார்.
எனவே இந்த இடத்தில் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை விளங்காமல் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு பேசியிருக்கிறார் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய தம்பிக்கு சமன் என்று சொல்லியும் தற்போது தமிழ் அரசியல்வாதி ஒருவரால் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குறிப்பிடப்பட்ட மூஞ்சூறு எலி காளான் போன்றவற்றுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கலாம், அது சட்டத்தில் இடம் இருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இலங்கையினுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களின்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக அவர் மோசமான அவதூறு பரப்புவதற்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்தில் கடிதம் மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அது விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு அந்த கடிதத்திற்கான பதிலளிப்பதற்காக அந்த கடிதத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக உச்சநீதிமன்றத்தில் பாராளுமன்றமே வழக்கு தொடர்ந்து குறித்த குற்றவாளிக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்ற போது 7 வருட சிறை தண்டனை அவர் அனுபவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார். எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக யாராவது அவதூறு பரப்பினால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கலாம். இது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமான சிறப்புரிமை சம்பந்தமான புத்தகங்கள் முழுமையாக நான் படித்தறிந்த என்னுடைய அறிவு கட்டியபடியான விளக்கங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த இடத்துல குறித்த என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் குறித்த அவதூறு பரப்பியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடிந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அவருடைய குறித்த அந்த அரசியல்வாதியினுடைய மனைவி எனக்கு வகுப்படுத்தவர், நாங்கள் ஒரு கௌரவமான ஆசிரியை என்று சொல்லியும் அந்த சம்பவங்களையும் இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார். யாழ்ப்பாணத்தினுடைய மாவட்ட மருத்துவமனைக்குள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய பிரதமர் கருணை அமரசூரியா அவர்கள் அங்கு சென்றிருக்கின்றார். அவ்வாறு செல்கின்ற போது கேமராமேன்கள் அவரைக்கு துரத்தி படம் எடுத்ததாகவும், இவ்வாறு தன்னால் அந்த மருத்துவமனைக்குள் போக முடியாது, தனக்கு சட்டம் வேறு அவருக்கு சட்டம் வேறு என்று சொல்லியும் இந்த இடங்களில் சட்டங்கள் சம்பந்தமான முரண்பாடுகள், சட்டங்கள் சம்பந்தமான ஏற்றத்தாழ்வுகள், சட்டங்கள் சம்பந்தமான பாகுபாடுகள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார். இதைவிட தான் ஒரு வைத்தியர் என்றதை மறந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல தமிழ் அரசியல்வாதி என்பிபி அரசை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சவால் விட்டிருக்கின்றார். அவ்வாறு அவர் சவால் விடுவதற்கும் நியாயமான காரணங்கள் இருப்பது தற்போது வெளியாக இருக்கின்றது. குறித்த தமிழ் அரசியல்வாதி தென்மராட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த அரசியல்வாதி அண்மையில் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த ஊடக சந்திப்பில் குறித்த என்பிபி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் கூறிய கருத்துக்களுக்கு அவர் ஒரு பதிலளிக்கும் விதமாகத்தான் அவர் மீது கடுமையான வார்த்தை பிரயோகங்களை வெளியிட்டிருக்கின்றார். இதே வேளையில் குறித்த என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் கருத்து தெரிவிக்கின்ற போது தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தமான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் என்று சொல்லியும் அந்த விமர்சனங்கள் பொறுத்து கொள்ள முடியாத தமிழ் அரசியல்வாதி ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு குறித்த என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வரலாறு தெரியாது என்று சொல்லியும் தமிழர்களுடைய வரலாறு அவர் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் இது சம்பந்தமாக நேரடி விவாதத்துக்கு வர முடிந்தால் தான் தயாராக இருப்பதாகவும் அந்த என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு சவாலையும் விட்டிருக்கின்றார். அதாவது சாவகச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த 2 சபைகளையும் தமது என்பிபி அரசாங்கம் கைப்பற்றும் என்று சொல்லியும் அது தங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்து சாத்தியப்படுமாக இருந்தால் அவர்கள் அந்த 2 சபைகளையும் கைப்பற்றுவார்களாக இருந்தால் என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சவால் விட்டிருக்கின்றார். அந்த சவாலில் அவ்வாறு நீங்கள்
நீங்கள் சாவகச்சேரி பிரதேச சபையைச் சேர்ந்த 2 சபைகளை நீங்கள் கைப்பற்றுவீர்களாக இருந்தால் நானும் என்னுடைய அரசியல் குழாமும் இந்த அரசியலை விட்டு ஒதுங்க முடிவு செய்திருக்கின்றோம். அதாவது நீங்கள் வெற்றி ஈட்டுவீர்களாக இருந்தால் நாங்கள் ஒதுங்க தயார். அதே போல நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையோ அல்லது இந்த 5 வருடத்துக்கு பின்னர் அரசியல் சம்பந்தமாக நீங்கள் எதையும் கதைக்கக்கூடாது என்று சொல்லியும் குறித்த தமிழ் அரசியல்வாதி ஒரு சவால் விட்டிருக்கின்றார்.